இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பல காரியங்களை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென், அல்லேலூயா. அதனால் அப்படி ஆண்டவர் எனக்கு சில வெளிப்பாடுகளை தருவதுக்கெல்லாம் காரணம், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். தொடர்ந்து நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். அப்படி வேகமாய் ஓட வேண்டிய இந்த காலத்தில் நிறைய இடர்கள் வரும், நெருக்கங்கள் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய மனசோர்வுகள் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் காணப்படும். அவைகளெல்லாம் தாண்டி ஓட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். தேவன் பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் தொடர்ந்து முன்னேறி கடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இரக்கம் பாராட்டுவார். அவர் வசனத்தை பிரசங்கித்த எரேமியாவை அவர்கள் சிறைக்குள் அடைத்தார்கள். தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்த யோவான் ஸ்தானனின் வாழ்க்கை சிறைச்சாலைக்குள் முடிந்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சத்தியத்தை பேசின பவுலும் சீலாவையும் பலமுறை கடலில் முழுக செய்தார்கள், பலமுறை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். ஆனாலும் தேவனுக்காய் அவர்கள் ஓடுகிற அந்த ஓட்டத்தை நிற்க வைக்கவே இல்லை. பல இன்னர்கள் பல இடர்கள் காணப்பட்டாலும் தொடர்ந்து முன்னேறி ஓடுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். எலியாவுக்கும் சோர்வுகள் வந்தது. சூரச்செடியின் கீழாய் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என்றான். ஆனால் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. அந்த வெகு தூரம் என்ற வார்த்தை எலியாவுக்கு ஒருவேளை யோசித்திருக்கலாம். அந்த 40 நாட்கள் அவன் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டதை தான் வெகு தூரம் என்று கர்த்தர் சொன்னார் என்று. இல்லை, அவன் கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் இறங்கி அவன் வாழ்க்கை இந்த உலகத்தில் அப்போதுதான் முடியும் என்ற அந்த வெகு தூரத்தை குறித்து தேவன் பேசினார். இன்னும் அவர் ஜீவனோடு கூட பரதேசியில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவர் இறங்கி வந்து 1260 நாள் இந்த உலகத்தில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் மரணம் இந்த உலகத்தில் சம்பவிக்கும். தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடந்து முன்னேறி கடந்து போகும்போது தேவன் இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேனியலின் புத்தகம் 27வது புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் புதிய ஏற்பாட்டில் 27ஆம் புத்தகம். இந்த 27ஆம் புத்தகத்தில் எவைகளெல்லாம் முத்திரை போடப்பட்டதோ இந்த 27ஆம் புத்தகத்தில் எல்லா முத்திரைகளும் திறந்து வைக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். தானியேலுக்கு முத்திரை போடு, இது கடைசி காலத்தில் விளங்க வேண்டியது, உனக்கு இது அவசியம் இல்லை, நீ போகலாம் என்று தேவதூதன் அவரை அனுப்பி வைத்தான். ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் யோவானுக்கு சொல்லும்போது இதை முத்திரை போடாதே என்று அவர் சொல்லினதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த 2:27 குறித்து தியானிக்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார், நீ என்னோடு கூட இணைந்து 27வது வருஷத்தில் தான் இவைகளை நான் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது தேவன் இந்த நாட்களில் எடுக்கிற என்னுடைய மூலியமாய் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் செய்ய வேண்டிய காரியங்களிலும் தொடர்ந்து போக போகிற பிரயாணங்களிலும் தேவன் தம்முடைய அனுக்கிரகத்தை விளங்க பண்ணி அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்பதை நான் மிக துல்லியமாய் அறிந்து கொள்ளுகிறேன். ஆகையால் தான் இத்தனை வருஷ காலமாய் இல்லாத பல வெளிப்பாடுகளையும் இத்தனை வருஷ அனுபவத்தில் இல்லாத பல வேதத்தின் ரகசியத்தையும் துல்லியமாய் வசனத்தை வாசிக்க 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 அறிந்து கொள்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் நான் ஏற்கனவே உங்களுக்கு போதித்திருக்கிறபடி ஆண்டவர் நேரங்களை குறித்து நிறைய காரியங்களை பேசியிருக்கிறதை நீங்கள் மிக துல்லியமாய் அறிந்திருக்கிறீர்கள். வேதத்தில் அவைகளை குறித்து நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு இவ்விதமாய் கூறினதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய முறை இந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இதிலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு பேச போகிறார். அப்போது இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை எதை சொல்லிட்டு சொல்கிறார் அப்படின்னா அத்தி மரத்தின் ஓமையை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அத்தி மரத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லி
அதுக்கு சொன்ன பிறகுதான் இந்த காரியத்தை தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 34 வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே, இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று, இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கிலீஷ்ல வாசிப்போமானால், truly I tell you this generation will not pass away until all these things have happened என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதேதான் மீண்டுமாய் மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 30 வசனத்தில் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 30 வசனம். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று, இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்பதை இயேசு ரொம்ப துல்லியமாய் பேசுகிறார். அப்போ இந்த பேசேஜில் நீங்க பார்ப்பீங்கன்னா 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இயேசு சொன்னதாக அவர்கள் துல்லியமாய் பேசி வைத்திருக்கிறார்கள். இந்த 3 புத்தகங்களையும், இந்த 3 சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பல காரியங்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்த இடத்துல சில கான்ட்ரடிக்ஷன், சில மாற்றங்கள் இருந்தாலும் இந்த பகுதியை ரொம்ப தெளிவாய் அவர்கள் 3 பேரும் எழுதி வைத்திருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு சந்ததியை குறித்து சொல்லுகிறது. ஒன் ஜெனரேஷன். ஜெனரேஷன் ஒரு சந்ததி குறித்து சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சந்ததி ஒழிந்து போகாது அப்படின்னாக்கா எந்த சந்ததியை குறித்து பேசுறார்? நம்முடைய சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஏன் நம்முடைய சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா, இந்த காரியம் எப்போது சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல் தேசமாய் மீண்டமாய் வந்த பிறகு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஓயாது. அதாவது இவைகள் எல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஓயாது. எப்போதுனா இஸ்ரவேல் தேசமா வந்துட்ட பிறகு இருக்கிற சந்ததி, சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் நிறைவேறுகிற வரை அது ஓய்ந்து போவதில்லை என்பதால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசமாய் வந்த பிறகு வந்திருக்கிற சந்ததி யார் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. நான் இஸ்ரவேல் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்த பிறகு 48, 58, 68, 78, 48லேருந்து 58, 58லேருந்து 68, 68லேருந்து 78 அப்படின்னு சொன்னாக்கா 30 வயசுக்கு அப்புறமா நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். என்னுடைய சந்ததியை தேவன் சொல்லுகிறார். யாரெல்லாம் அந்த 48க்கு பிறகு பிறந்தார்களோ, 1948க்கு பிறகு பிறந்தார்களோ, அவர்கள் சந்ததியிலிருந்து ஒரு சந்ததினா எவ்வளோ காலத்தை நம்ம குறிப்பிடுறோம்? ஒருவேளை இப்படி சொல்லலாம், தேவன் ஒருவருக்கும் 120 வயசு கொடுத்திருக்கிறார். அது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த நாட்களில் 2 விஷயத்தையும் கணிக்கிறாங்க. ஒன்று, இந்த நோவாவின் ஜலப்பிரயாணம் வருவது 120 வருஷம் என்று தேவன் குறிப்பிட்டார். அதுக்கு பிறகுதான் நோவாவை சந்தித்து கர்த்தர் பேசினார். அப்படியும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, மனித குலத்துக்கே ஆண்டவர் 120 வருஷத்தை ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கலாம். 2 விதத்தில் நம்ம அவைகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது ஒருவேளை ஆண்டவர் 120 வருஷத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் போது மோசே மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் வாழ்வது 70 இல்ல 80 ஆண்டுகள். எவ்வளவு ஆண்டுகள்? 80. அதுக்கு மேல அவர் போல, அதுக்கு மேல அவர் போல அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்படின்னா இந்த 1948லேருந்து 80 ஆண்டு எப்போ முடியுது பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. 1948லேருந்து 80 ஆண்டு ஒரு மனுஷனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் ஆண்டு எவ்வளோ நாட்களில் முடியுது பாருங்க. 2028 வந்தால் ஒரு மனுஷனுடைய ஆயுளால் மோசே சொல்லி இருக்கிற பிரகாரம் முடிகிறது. ஒரு சந்ததி, ஒன் ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷனுக்குள்ள பல ஜெனரேஷன் தோண்டி இருக்கலாம்.
ஆனால் அந்த ஜெனரேஷன் எல்லாம் அவர்கள் சின்ன குழந்தையா இருப்பாங்க, வயிற்றில் இருப்பாங்க, இல்லை பெரியவங்களா வந்திருப்பாங்க, இல்லை மிடில் ஏஜில் இருப்பாங்க, இல்லை அந்த 80 ஏஜ் அடியக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த ஒருவேளை 1948 வயதில் பிறந்திருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு இப்போது 80 உண்ண முடிஞ்சிருக்கிற, இன்னும் 70களில் இருப்பாங்க. யாரெல்லாம் 70 வயசுக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசமாய் வரும்போது பிறந்து வந்தவர்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலங்களில் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்னே இந்த சந்ததி ஓய்ந்து போகாது என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒருவேளை 2030 இல்லை 2028 தேவன் பேஸ் பண்ணி சொல்றாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வருகை ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. வேதத்தில் எல்லா விதத்திலும் நமக்கு போதிக்கப்படுகிற காரியம் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்க ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் அறிந்து கொண்டு அந்த பாதையில் நாம் செயல்படுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வசனத்துக்குள்ள போக 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 சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த சந்ததி ஓய்ந்து போகாது என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். எப்போது? அத்திமரம் துளிர்விட்ட போது. நீங்கள் வசந்த காலம் வந்தாயிற்று என்று அறிகிறீர்களே, அப்படியே இஸ்ரவேல் தேசமாய் வந்த போது நீங்கள் தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 3 சுவிசேஷத்தில் வாசித்த வசனங்களிலே முன் வசனங்களை வாசிக்கும் போது அந்த அத்திமரத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருப்பார். இந்த அத்திமரம் இஸ்ரவேலாய் நாம் பார்க்கும் போது இஸ்ரவேல் தோண்டின பிறகு வந்த சந்ததிகள் எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிற வரை அவர்கள் சந்ததி ஓய்ந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் தான் கடைசி சந்ததியா? தெரியாது. ஆனால் அப்படித்தான் காலங்கள் நமக்கு பதில் சொல்லுகிறது. யுத்தத்தின் இப்போ என்ன கேள்விப்படுறீங்க? யுத்தங்களையும் பார்க்குறீங்க, அடுத்தது யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுறீங்க. அதுக்கப்புறமா பஞ்சம் வந்திருக்கு, அதுக்கப்புறமா ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பி இருக்கிறாங்க, தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பி இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்க. இன்னும் என்ன அடையாளம் உங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும்? இன்னும் என்ன அடையாளத்தை பார்த்து நம்ம உட்கார்ந்து இருக்க வேண்டும்? அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டுமானால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to be prepared anytime. We are already in 2024. இனி காலம் செல்லாது. வெகு சீக்கிரத்தில் சம்பவங்கள் நம்முடைய காலங்களில் நிறைவேறப் போகிறது. அவைகள் நிறைவேறப் போகிறபடியால் ரொம்ப துல்லியமாய் தேவனை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சாத்தானும் கலைகளை விதைப்பான். முதல் விதைக்கிறது யாரு? வசனம் என்ன சொல்றது? விதை விதைக்கிறவனை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது யார் முதல் விதைக்கிறது? வயலிலே அந்த வயலின் எஜமானன் ஆட்களை வைத்து என்ன பண்றான்? விதைக்கிறான். விதைக்கிறான். விதை என்ன பண்றான்? விதைச்சிட்டு வரான். நைட்டில் வந்து யார் விதைச்சிட்டு போகிறது? சாத்தான் என்ன விதைக்கிறான்? கலைகளை விதைக்கிறான். அப்போ இயேசு என்ன முதல் பண்ணாலோ சாத்தானாத்தை என்ன பண்ணுறான்? வந்து ரெண்டாவது விதைக்க ஆரம்பிக்கிறான். அவர் சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டத்தை அவர் எழுப்பி நிற்க வைத்து சத்தியத்தை வைராக்கியமாய் பேசுவதற்கு ஆண்டவர் பலரை எழுப்பி நிற்க வைக்கும் போது சாத்தானும் என்ன பண்ணுகிறான்? தவறான உபதேசங்களை போதிவதற்கு பலரை எழுப்பி அவர்கள் இந்த உலகத்தில் சிரிக்க செய்து அந்த தவறான உபதேசங்களையும் அவன் பரப்பிக் கொண்டே வருகிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எக்ஸாக்டா இயேசு என்ன செய்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறவன் இந்த சாத்தான். அவனுடைய காரியங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என்பது அவன் அறிந்திருக்கிறான். அவன் நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறதை அவன் அறிந்திருக்கிறான். மனிதர்கள் தான் அறியாமல் இருக்கிறார்கள். ரொம்ப தெளிவாய் வேத வசனத்தை அறிந்து கொண்டு வேதத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்னு நான் சொல்றேன். நீதியா வாழ்வதற்கு உனக்கு என்ன பிரச்சனை? நேர்மையா வாழ்வதற்கு உனக்கு என்ன பிரச்சனை? தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ மற்றவங்களை பார்த்து கொண்டு இருந்தால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீ உன்னை கவனிக்க வேண்டும், இயேசுவை கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் நடத்துறதின் பிரகாரம் உன்னை அர்ப்பணித்து விட்டால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த நடக்கையிலே நீ போய்கொண்டேதான் இருக்க வேண்டும். தவிர தவறான காரியங்களில் சிக்கிக்கொள்வாயானால் நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.
அத்திமரம் தோண்டின பிறகு இஸ்ரவேல் தேசம் வந்த பிறகு இருக்கிற சந்ததி தான் கடைசி சந்ததி. அப்போ இந்த இஸ்ரவேல் தேசமா வந்த பிறகு வந்தக்கூடிய ஒரு சந்ததி இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிற வரை ஓய்ந்து போவதில்லை என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை பிள்ளைகள் சின்னதாக இருக்கிறாங்களே, நான் சொல்கிறேன் இனியுமே கல்யாணம் ஆகி பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் போது கூட அதான் சொல்கிறார், அந்த நாட்களில் கர்ப்பிணிகளுக்கு ஐயோ, அவர்கள் நெருக்கப்படுவார்கள், இடுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள உலகம் போக போகிறது. இனி வரும் யாரும் கண்டிராத ஒரு பெரிய காரியம், பெரிய உபத்திரவத்துக்குள்ள இந்த தேசம் போக போகிறது. அந்த நாட்களில் வாழப்போகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் போது எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், நீங்கள் ஞானமற்றவர்கள் போல் நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் உன் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ இயேசு வருகைக்காக ஆயத்தப்படுவது எப்படின்னா, you have to use the time which God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலக மயக்கத்தில் கடந்து போகாதபடி, உலக காரியங்களுக்குள்ள பிரவேசிக்காதபடி, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னேறி வராதபடி, சத்துரு கொண்டு வருகிற தந்திரங்களுக்கு நீங்கள் உங்களை விலகி காத்துக்கொண்டு உங்க காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியருக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறதை வேதாகமத்தில் துல்லியமாய் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்த வேண்டும். பணத்தை வாங்கிடலாம், பொருளை வாங்கிடலாம், நிலத்தை வாங்கிடலாம், பொண்ணை வாங்கிடலாம், திருமணம் பண்ணிடலாம், உனக்கு எது தேவையோ உலகத்தில் செஞ்சிடலாம். ஆனால் நேரத்தை மாத்திரம் முன்னால வாங்க முடியாது. நேற்று தினம் போனது தான், போன மணி நேரம் போனது தான். அவைகள் உன் வாழ்க்கையில திரும்ப வரவே வராது. உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற உன் வயதை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். உனக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு பலத்தோட தேவனுக்காய் வாழ்ந்து, சாட்சியாய் வாழ்ந்து, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் தேவன் தம்முடைய இரக்கங்களை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன் காலத்தை பிரயோஜனப்படுத்த வீணாக்கிறாத. உலகத்தில் இருக்கிற காரியத்தை கண்டு புலம்பி அழுது துக்கித்து உட்கார்ந்து இல்லாம வரப்போகிற ராஜ்யத்தை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனித்து அதுக்காக ஜெபம் பண்ணி அதுக்காக உன் ஆத்துமா தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று பிரயாசங்கள் எடுத்து உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், உன் குடும்பம், உன் இனபந்துக்கள், உன்னோடு கூட இருக்கிற நண்பர்கள், உன்னோடு கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மனம் திரும்பி தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். ஆனால் தான் நீங்கள் தேவனோடு கூட நிற்க முடியும், தேவ சமூகத்தில் நிற்க முடியும். தெரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், யார் போல நடக்கூடாது? Look carefully then how you walk, not as unwise but as wise, making the best use of the time because the days are evil. The days are evil. முந்தி இல்லாத அளவுக்கு இப்போது சாத்தான் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். அவனுடைய நியாய தீர்ப்பு நாள் நெருங்கிடுச்சு. நரகம் நமக்காக உண்டாக்கப்படலை. நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? யாருக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு? Hell is made for Satan. It's not for you or me. That's why God is in war with him. தேவனால் தேவ சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டுமானால் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும், நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. தேவனுக்கு ஏற்றவைகளாய் நம் வாழ்க்கை அர்ப்பணித்துத்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. தேவனோடு நடக்கணும். அப்படி நீ நடக்க ஆரம்பிக்கும் போது சாத்தான் பல கண்ணிகளை உனக்கு விரோதமாய் விதைப்பான். He will bring snare in your life. அவன் தவறான உபதேசங்களை விதைப்பான்.
தவறான விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பான், வசனத்திலிருந்தே சொல்லிக் கொடுப்பான். ஆகையால் தன் விதைக்கிறவனை குறித்து தேவன் பேசும்போது எஜமானன் தோட்டத்தின் எஜமானன் ஆட்களை வைத்து அவர்கள் நல்ல விதைகளை விதைத்தார்கள். ஆனால் அது வளர்ந்த போதோ களைகள் அதன் நடுவில் வளர்ந்தது கண்டு நாம் களைகளை விதைக்கவில்லையே என்று யோசித்துக் கொண்டு எஜமானனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், எஜமானனே நாம் களைகளை விதைக்கவில்லையே அப்படின்னு எஜமானன் சொல்லுகிறான். அவைகளை சாத்தான் விதைத்தான். சாத்தான் விதைத்தான். சாத்தானும் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்தியா தேசம் முதல் கொண்டு உலக நாடுகளிலே இன்னைக்கு தவறான உபதேசங்கள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. குடும்பமாய் எழும்பி சூழல் நிறைய பேர் எழும்பி இந்த பிராஸ்பரிட்டி, ஐஸ்வர்யம், பணத்தை குறித்தும் மேன்மையை குறித்தும் உலகத்தில் இருக்கிற லௌகீக காரியத்தை குறித்தும் அனுபவிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சந்ததி எழுப்பி இருக்கிறான் சாத்தான். அவைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள பொருளுக்காகவோ, பணத்துக்காகவோ, ஐஸ்வர்யத்துக்காகவோ, பண மைக்கங்களுக்காகவோ, இந்த உலகத்தில் உள்ள அனுபவிப்பதற்காகவோ இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றுதான் இயேசு இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தார் என்று யோவான் 3:16 நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லையா? எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் போது நம்ம கவனம் அது மேலேயே போகாது, கொடுத்தவர் மேலேயே நம்ம கவனம் இருக்கும். எப்போ கர்த்தர் உனக்கு கொடுத்தாலும் உனக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தின் மேலே உன் கண்ணு போகவே போகாது, கொடுத்தவர் மேலே கவனமாக இருக்கும். அதுதான் தேவன் கொடுக்கிற கொடுத்துதல். அதுதான் தேவன் கொடுக்கிறது. எதை குறித்து நீ மேன்மை பாராட்ட மாட்டே, யோசிக்கவே மாட்டேன். ஒரு புதிய வஸ்திரத்தை அணிந்தாலும், புதிய நிறைய காரியங்களை நீர் வாங்கி அடைந்தாலும் அதன் மேலே உன் கவனம் இருக்காது. அதை கொடுத்த தேவனே உன் இருதயத்தில் நீ யோசித்து தியானித்து கொண்டிருப்பாய். அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்கள். எப்போது சில பொருட்களை கொடுத்து, சில காரியங்களை கொடுத்து உன் மனம் அதன் மேலேயே இருக்கிறதோ அப்போ அவைகள் தேவனால் வந்ததல்ல, அவைகளை சாத்தான் விதைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றவர்கள் போல ஞானமற்றவர்களாய் இராமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து எப்படி இருக்கணுமா? ஞானமுள்ளவர்கள் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. கவனமா நடந்து கொள்ள பார்த்து. எப்படி நடக்கணும்? ஞானமா கவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்த்து. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிற அவர்கள் போல நீங்கள் நடக்காமல் ஞானமுள்ளவர்களாய் நடக்க கவனமாயிருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். எவ்வளவு முடியுமோ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ கர்த்தரை ஆராதிங்க. தேவனுக்கு உட்பட்ட காரியங்களை செய்யுங்க. நன்மையானதை நாடி போங்க. யாரிடத்தில் பேசினாலும் தேவனை குறித்து பேசுங்கள். இந்த காலம் சீக்கிரமாய் முடிய போகிறது. வெகு சீக்கிரத்தில் சில காரியங்கள் சம்பவிக்க போகிறது. இயேசு எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. என் பிதாவை தவிர வேறு ஒருவருக்கும் அதை அறியான். அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். எப்போது 2வது முறை வந்து நிற்கப் போகிறார் இயேசுக்கு தெரியும். எப்போ திருசபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, இந்த வழியிலிருந்து ஆண்டவர் அந்த சபையை தூக்கின உடனே அங்கிருந்து அந்த கிளாக் டேனியல் மூலியமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற ஸ்டாப்பாக இருக்கிற அந்த கிளாக் திரும்ப தொடங்க போகிறது. சரியா 7 வருஷத்தின் இறுதியில் இயேசு தன்னுடைய சேனையோடு கூட கோடான கோடி தூதர்களோடு, அன்னைக்கு ஏனோக்கு பார்த்த அந்த கோடாறு கோடி தூதர்கள், அன்னைக்கு யோபு சொன்ன அந்த தேவாதி தேவன் அப்படியே ஒலிவ மலை மேலே வந்து அப்படியே தன் ராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபிக்க போகிறார். நீ எடுத்துக்கொள்ளப்படுவது கூட்டத்தில் மரித்தாலும் வந்து விட வேண்டும், உயிரோடு இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவைகள் 2க்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டுமானால் உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஏன்னா டைம் நெவர் comes back. நான் பைபிள் படிக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், நீ பைபிள் படிக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்க தான் சாப்பிடணும். உங்கள் ஆத்துமாக்கான சாப்பாடு உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டு உங்கள் ஆத்துமாவை நீங்கள் புஷ்டிப்படுத்தி கொள்கிறீர்களோ, உங்கள் ஆத்துமா அவ்வளோ விழிப்பாக இருந்து ஆத்துமா நேசர் வரும்போது அவரோடு கூட கடந்து போய்விடும். தேவனோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. வேதத்தில் அடுத்தது நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 27:1 வாசிப்போம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளை தினை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியாயே. ஒரு நாள் பிறப்பிப்பதே நீ
அறியாயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லா புது துணி போட்டிருப்பேன்னு கொண்டு என்ன பண்ணாத பெருமை. ஒரு நாள் எப்படி உன் வாழ்க்கையில் கடந்து போகிறதுனே உனக்கு தெரியாது. உன் சுவாசம் நம்ம சுவாசம் நம்ம கையில் இல்லை. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். உங்களுக்கு யாரும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன் இருதயம் தேவனை தொடர்பு கொள்ளுமானார் தொடர்ச்சியாய் உன்னை பாதுகாத்து உன் போகையும் வருகையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நாளை தினை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்ட கூடாது. வேதத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. சங்கீதம் 39:4-5 எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 39:4-5 கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும். இதோ நாட்களை எப்படி 4 விரல் கடை ஆக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. என் ஆயுசு உம்முடைய பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது. மூச்சு நின்றுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை போகுது. உலகத்தில் நீ இருக்கிற வரை இந்த நாட்களை கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்து, ராஜ்யத்துக்காக பிரயோஜனப்படுத்து. 90ஆம் சங்கீதம் 10-12 வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 90:10-12. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எவ்வளோ? எங்க ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உம்முடைய கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உம்முடைய உக்கிரகத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஃபாதர் பாட்டில் பாடுறாரு. நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நாட்கள் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். ஆமென். நீங்க வாசிங்க எடுத்து 2 பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்க கேட்போமா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். எவ்வளோ? 1000 வருஷம் போலவும். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் 1000 வருஷம் போலவும். 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற, ஒரு நாள் போல இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்ப நீங்க எதை அறிந்து கொள்ளணும்? கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள், ஒரு நாள் 1000 வருஷம். அடுத்தது
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடென்று அகன்று போகும், பூதங்கள் எரிந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து. அப்போ இந்த பூமி எல்லாமே என்ன ஆயிர போகுது? அப்போ இது மேலே நம்பிக்கை வச்சு பிரயோஜனம், இது மேலே யோசித்து பார்த்து பிரயோஜனம், அதில் நேரத்தை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவர் நீதியை தேடுங்க, அவருக்கு விருப்பமானதை செய்யுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்தில் வரணுமோ அதெல்லாம் தேவன் கொடுப்பாரு. கொடுத்திருக்கிற எல்லாமே நீ மூச்சிருக்கிற வைக்க தான் அனுபவிக்க முடியும். அதுக்கு பிறகு அது உன்னை விட்டு விலகி போகும். ஆனால் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு மகிமையை தேவன் உங்களுக்கு கொடுப்பதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அது இந்த உலகத்திலிருந்து பேசினா நமக்கு உணரவே முடியாது, அதை எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் அந்த மகிமை ரொம்ப பயங்கரமாக இருக்க போகிறது. அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவன் மீண்டும் இந்த உலகத்துக்குள் வர விரும்பவே மாட்டான். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுக்கு ஏற்ற நீதியாக வாழ்ந்தாங்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்போது கடந்து சென்றிருக்கிறார்கள். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 திருச்சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? 7 திருச்சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பைபிளில் ஒவ்வொரு திருச்சபைக்கும் நீங்கள் 1வது திருச்சபை எபேசியு, 2வது சிமர்னா, 3வது பெர்கமு, 4வது தைத்தேரா, 5வது சர்தை, 6வது பிலதெல்பியா, 7வது லவதேக்கியா, இந்த 7 திருச்சபைகள் குறித்தும் ஒவ்வொரு காலங்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 திருச்சபையும் 7 காலங்களாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த 7 காலங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த முதலாவது திருசபை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி பரிசுத்த ஆவியானவர் எப்போது அந்த 50 நாள் இந்த உலகத்துக்குள் வந்தாலோ அப்போதுதான் முதல் திருசபை உலகத்தில் என்ன ஆகுது? பிறக்குது. இயேசு உலகத்தில் இருக்கும் போது, நான் உயிரோடு கூட இருக்கும் போது, நான் ஒரு திருசபையை உங்களுக்காக கட்டிவிட்டு போக வேண்டும் என்று அவர் கட்டடத்தை குறித்து சொல்லவே இல்லை. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் உணர்த்தினார். ஆகையால் அந்த நாட்களில் கூடியிருந்த 120 பேரை அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்பினார். அவர்கள் வித்தியாசமான நவமான பாஷைகளை பேசினார்கள். அந்த இடத்துக்கு அந்த பண்டிகைக்கு வந்திருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அந்த இடத்தில் வந்திருந்தார்கள். எல்லா பாஷையும் அங்கு பேசப்பட்டது என்பதாக வேதத்தில் துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த முதல் எபேசி சபை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 30 ஆரம்பிச்சது, 30 ADயில் ஆரம்பிச்சது, 300 AD வரைக்கும் இந்த சபை சென்று இருக்கிறது. அப்போ அவங்க காலங்கள் முடிந்து போனது. 300 ADயோட அவங்க காலங்கள் முடிந்து போயிடுச்சு. இந்த 300 ADக்குள்ள யாரெல்லாம் அந்த சபைக்கு சொல்லப்பட்ட தூதின் பிரகாரம் வாழ்ந்தார்களோ, தேவன் சித்தத்தின்படி வாழ்ந்தவர்கள் பரதேசில் இருக்கிறார்கள். மீதி பேர் எங்க இருக்கிறாங்க? பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எபேசி சபைக்கு சொன்னப்பட்டபடி யாரெல்லாம் தேவ நீதியை நிறைவேற்றினார்கள் அவங்க கிட்ட என்ன பார்த்தார் ஆண்டவர்? ஆதியில் இருந்த அன்பு உன்னிடத்தில் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அன்பு உன்னிடத்தில் இல்லை. யார் மேலே அன்பு? தேவன் மேலே இருக்கிற அன்பு. அதிலிருந்து ஒரு செய்தியை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது நம்ம காலத்துக்குரியது அல்ல. ஆனால் அதில் அவர்களுக்கு எச்சரிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிப்பின் பிரகாரம் நீங்கள் தேவனோடு கூட இணையவில்லையானால் நீங்கள் தேவனோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், மனம் திரும்பி தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படியே வாசிக்கும் போது அடுத்தது இந்த சிமர்னா சபை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த சிமர்னா சபை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது திருச்சபை. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 100 ADயில் ஆரம்பிக்குது. எப்போ ஆரம்பிக்குது? 100 ADயில்.
இந்த எபேசிய சபை நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கம் இந்த சிமிர்னா திருச்சபை ஆரம்பிக்குது. 100 ஏடியில் ஆரம்பிக்கிறது, 313 ஏடி வைக்கும் நடக்குது. 313 ஏடி வைக்கும் நடக்குது. அந்த 313 ஏடி வைக்கும் நடக்கிற இந்த சபை, ஏடினா ஆனோ டாமினி, ஆனோ டாமினி, அதாவது 300 ஏடினா ஆனோ டாமினி, அதாவது கிபி 313, கிபி 100 கிபி 313 வரை அந்த திருச்சபை நடந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்தக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த செய்திக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து நடந்தார்களோ, அந்த செய்தியின்படியே தன் வாழ்க்கையை மனம் திரும்பி வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பரதேசியில் போய் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். கீழ்ப்படியாத போனவர்கள் பாதாளத்திலே அவங்க நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா மூன்றாவது திருச்சபை பர்கமோ திருச்சபை. இந்த திருச்சபைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இந்த திருச்சபை காம்ப்ரமைசிங் சர்ச் என்பதை சொல்கிறார்கள். முதல் ஆரம்பிச்சது அப்போஸ்தலிக்கல் சர்ச், அதாவது எபேசியர் சபை என்று அப்போஸ்தலிக்கல் சர்ச். இரண்டாவது அதாவது தி மார்டையர் சர்ச், அதுதான் அந்த திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த மூன்றாவது திருச்சபைக்கு காம்ப்ரமைசிங் சர்ச் என்று கொடுக்கப்படுகிறது. இது அந்த இடத்தில் நீங்கள் பார்த்து, இந்த சிமர்னா சபை முடிந்த பிறகு இந்த பர்கமோ சபை தொடங்கப்படுகிறது. இது தொடங்கப்பட்ட ஆண்டு 314 கிபியிலிருந்து 590 கிபி வரை இந்த திருச்சபை நடக்கிறது. தட் இஸ் 314 to 590 இந்த திருச்சபையின் காலமாய் குறிக்கப்படுகிறது. அப்ப இந்த திருச்சபையின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த தூது அனுப்பப்பட்டது. அந்த தூதின் பிரகாரம் கீழ்ப்படிந்து கேட்டு யாரெல்லாம் நடந்தார்களோ அவர்கள் பரதேசில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்காமல் மடிந்து போயிருக்கிறவர்கள் நியாய தீர்ப்புக்காக பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவைகளை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த திருச்சபை நீங்கள் பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக் திருச்சபையாய் சொல்லப்படுகிறது. இந்த திருச்சபை தான் தயத்தெரா திருச்சபையாய் கருதப்படுகிறது. இந்த 4வது திருச்சபைக்கு சொல்லப்பட்ட அந்த வருஷங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த 4வது திருச்சபை 590, அதாவது 3ஆம் திருச்சபையின் காலம் முடிந்து 590 ஆரம்பிச்சது. 1517 AD வரை இந்த திருச்சபையின் காலமாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 590 ஆரம்பிச்ச கிபி 590 ஆரம்பிச்ச இவைகள் கிபி 1517 வரை நடக்கப்படுகிறது. 590 to 1517 AD வரைக்கும் இந்த திருச்சபையின் காலமாக இருக்கிறது. இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்ன தூதின் பிரகாரம் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் பரதேசில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேர் பாதாளத்தில் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த திருச்சபை நீங்கள் பார்க்கும் போது சர்தை திருச்சபையை குறித்து சொல்லப்படுகிறது. 5ஆம் திருச்சபையான சர்தை திருச்சபையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த திருச்சபைக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னாக்கா, த ரிஃபர்மேஷன் சர்ச் என்பதாக அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த திருச்சபை இந்த ரோமன் கேத்தலிக்க திருச்சபையின் காலங்கள் முடிவில் இவைகள் ஆரம்பித்து 1517 ஆரம்பிக்குது. 1700 வைக்கத்தான் இவைகள் நடக்கிறது. அதாவது கிபி 1517 கிபி 1700 வைக்கும் இந்த திருச்சபையின் காலமாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்ன தூதின் பிரகாரம் அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்திருப்பார்களானால் பரதேசில் வைக்கப்பட்டிருப்பார்கள். கீழ்ப்படியாதவர்கள் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த சர்ச்சை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் பிலதெல்பியா சர்ச்சை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்ச்சுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த சபைக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னாக்கா, த ரிவைவல் சர்ச் என்பதை சொல்லப்படுகிறது. இந்த பிலதெல்பியா சபைக்கு த ரிவைவல் சர்ச் என்பதை சொல்லப்படுகிறது. 1700 கிபியில் தொடங்கி 1900 கிபி 200 வருஷத்தில் இவைகள் முடிகிறது பிலதெல்பியா சபையின் காலம். அந்த பிலதெல்பியா சபையின் காலத்தில் யாரெல்லாம் தேவனோடு கூட நடந்தார்களோ அவர்கள் பரதேசில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே கொடுத்திருக்கிற உபதேசத்தின்படி கை கொள்ளாமல் யாரெல்லாம் கீழ்ப்படிலையோ அவர்கள் நியாய தீர்ப்புக்காக பாதாளத்தில் வைக்கப்படுகிறார்கள். த லாஸ்ட் சர்ச் லவதேக்கியா சபை. இந்த லவதேக்கியா சபையின் காலம் 19 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 19th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆகுது. இதுவரை நடைபெறுகிறது.
19th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 19s. இப்போ நம்ம 21 செஞ்சுரியில் இருக்கிறோம். என்ன செஞ்சுரியில் இருக்கிறோம்? 21st செஞ்சுரியில் இருக்கிறோம். 19 ஆரம்பித்த உடனே இந்த லவதேக்கியா சபையின் காலமாய் கருதப்படுகிறது. நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பினா தெரியுமா? த வேர்ல்ட்லி சர்ச், உலக பிரகாரமாய் வாழுகிற திருசபை. You have been marked, we have been marked as the worldly church. You either are cold or you are warm. You walk in both the things. You want the world and you want God. உலகமும் உனக்கு வேணும், சபையும் உனக்கு வேண்டும். உலகத்தின் காரியமும் மைக்கமாயிருப்ப, தேவனவே நீ தேடுவ, உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவார் ஆண்டவர். அவன் நியாயத்திற்கிற நியாயாதிபதி. கடைசி நாட்களின் காலத்தில் இது காலம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் இந்த காலங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் சொல்லப்பட்ட செய்தியின் பிரகாரம் அவர்கள் கீழ்ப்படிந்தால் அவர்கள் பரதேசிக்குள்ள பிரவேசித்திருப்பார்கள். மீதி பேர் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரவேல் தேசமாயிருச்சு, இஸ்ரவேலின் பூமி கனி கொடுத்துருச்சு, இஸ்ரவேலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்டாயிருச்சு, இஸ்ரவேலிலே அவர்களுடைய பாஷை ஈப்ரு பாஷை திரும்பி விட்டது. இஸ்ரவேலில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல எருசலேம் தலைநகரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. தலைநகரத்தில் போய் அந்த அலாஸ்காவில் இருக்கிற அந்த இடத்துல ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்ன தொழுகையும் நடத்தாய்விட்டது. அங்க திருசபைக்காக கட்டுவதற்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. கடாரியும் ஆயத்தமா இருக்கிறது. பலியிடுவதற்கு ஆசாரியர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். கட்டக்கூடியவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். அந்த கட்டக்கூட இப்போது அந்த ஆசாரியத்தில் வரக்கூடிய லேவியா இருக்கக்கூடிய சாலமோன் என்ற பெயர் கொண்டவர், அவர்தான் அந்த ஆலயத்தை மீண்டுமாய் கட்ட போகிறார் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ காலமும் இவ்வளோ காரியமும் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி இருக்கும் போது அவருடைய எக்கால சத்தம் வெகு சமீபத்தில் இருக்கிறது. நாம் ஆயத்தப்படாவிட்டால் நாம் கைவிடப்படுவோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயத்தப்படாவிட்டால் கைவிடப்படுவீர்கள். மரணம் எப்போது நம்மை வந்து சூழும் என்று நமக்கு தெரியாது. கைவிடப்பட்டாலும் 7 வருஷத்துல தலை கொத்து வந்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற, அதுக்கு முன்ன மூச்சு போயிருச்சுன்னா தேவனுக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்திருந்தாதான். எனக்கு முன்ன நீ பைபிள் படிக்கிறதோ எனக்கு முன்ன ஜோம் பண்ணுறதோ நீங்கள் எங்கே வந்து உட்கார்ந்துக்கிறதுனால போயிட மாட்டோம். உன் இருதயம் தேவனோடு கூட இணக்கப்பட்டிருக்கிறதா? செக் யுவர் செல்ஃப். இஃப் நாட், எஜமானன் நல்ல விதைகளை விதைக்கிறார், சாத்தான் களைகளை விதைக்கிறான். ஒரு நல்ல சம்பவம் உங்களுக்கு போதிக்கும் போது தீமையான சம்பவத்தையும் சாத்தான் போதிக்கிறான். இட் வில் ஃபாலோ யூ. களைகள் வளரும், நம்மை சுற்றி தவறான காரியங்கள் வளரும். பட் வேதம் சொல்லுகிறது, ராஜா வருகிறார், கோதுமை பிரித்து களஞ்சியத்தில் சேர்ப்பார். சாத்தானால் விதைக்கப்பட்ட அந்த களைகளை கட்டு கட்டாய் போட்டு அக்கினியிலே போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்காவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படி சொல்லுகிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, புறம்பே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. எப்படி நடக்கணும்? ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று, அவனுக்கு என்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரம் ஏறினதுமாய் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. எப்படி இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்றத கொலேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்படித்தான் நீங்கள் காலத்தை குறித்து பார்க்கும் போது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை இந்த காலத்தை குறித்தே பேசுகிறார். அதாவது எக்ஸிலஸ்டாஸ்டிக்ஸில் 3:4-11 வேதத்தில் ரொம்ப அழகா இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வேகமாக வாசிக்கலாமா? அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க சிரிக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம், நடனம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு,
கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்கவும் ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவை ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம். தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. தேடம் ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. காப்பாற்றும் ஒரு காலம் உண்டு. எரிந்துவிட ஒரு காலம். எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம். கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம். தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம். மௌனமா இருக்கும் ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம். பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம். பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம். யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம். சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? அதனால உனக்கு பலன் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு காலம். வானத்து கீழே பூமியின் மேலே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீ எந்த காலத்தில் இருக்கிறாய் என்பதை வேதத்தில் வைத்து ஆராய்ந்து தெரிந்து கொள். எதை குறித்தும் கவலைப்படாத. நீ பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு. அவரை பார்த்துக்கிட்டு போ. உன்னை பின்தொடர வேண்டிய எல்லாமே உன்னை பின்தொடரும். நீயா தலையிட்டு எதெல்லாம் குழப்பினா உன் வாழ்க்கை சீர்கெட்டு போகும். உன் சமாதான குலைச்சல் உண்டாகும். பிரச்சனைகள் உண்டாகும். நீ வாழ்க்கையில் முன்னேறி கடந்து வரவே முடியாது. எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருப்பீரானால் அமைதியாய் மௌனமாய் செயல்படும் போது தேவன் அதுக்கு தக்க பலனை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அதுதான் நீங்கள் காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெஸ்ஸலோனிக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 1-3 வாசித்து பாருங்களேன். தெஸ்ஸலோனிக்கேயர் 5 first 1 Thessalonians chapter 5 verses 1-3. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்காய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மீது வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாய் இருக்கும். இப்போ ஓகே, இந்த இடத்துல இந்த வசனம் ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க. தமஸ்கோவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. டமஸ்கஸ் தான் இந்த சீரியாவுடைய கேபிட்டல். இப்போ இந்த டமஸ்கஸில் என்ன யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. நேற்று இஸ்ரவேல் 350 ஏவுகணைகளை அங்கே பதிச்சிருக்கிறாங்க. 350 மிசைல்ஸை அந்த தேசத்தின் மேலே போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னே யூஎஸ் உடைய படை 200 மிசைல்ஸ் அந்த தேசத்தின் மேலே போட்டிருக்கிறாங்க. இப்போது இது மண்மேடு ஆக வேண்டும். இது என்ன ஆகணும்? சிரியாவை ஆக்கிபை பண்ணிட்டாங்க. இஸ்ரவேல் இதில் ஜெயித்தார்கள் என்பதாக அதாவது சொல்லப்பட்டிருக்கிறபடியே இப்போது இஸ்ரவேல் முன்னேறி கடந்து போயிருக்கிறாங்க. இந்த கோலான் ஹைட்ஸ் என்னக்கூடிய இடத்தை இவர்கள் 1974 இவங்க பிரியாசப்பட்டது 2024, சரியாக 50 வருஷம். அதாவது நல்லா யோசிக்கணும். 50வது வருஷத்தில் மீண்டுமாய் கர்த்தர் அதை அவங்க கரத்தில் கொடுக்குறாரு. இவர்கள் அந்த கோலான் ஹைட்ஸை தாண்டி இப்போது முன்னேறி கடந்து போயிருக்கிறாங்க. அடுத்தது இந்த சீரியா மண்மேடாக வேண்டும். அது கடைசி காலத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எரேமியா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். தமஸ்குவை குறித்து சொல்வது ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு. சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் அப்படின்னாக்கா இப்போ அங்கே இருக்கிறது அந்த சி மூலியமாக தான் இவங்களை அட்டாக் பண்ணினே இருக்கிறாங்க. சமுத்திரத்தின் மூலியமா அவர்களுக்கு சஞ்சலம் உண்டு. அதற்கு என்ன இல்லை?
அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போம். தமஸ்கு தளர்ந்து போகும். புறங்காட்டி ஓடிப்போம். புறங்காற்று ஓடி போகும். திகில் அதை பிடித்தது. திகில் அதை பிடித்தது. பிரசவ ஸ்திரீயை போல இடுக்கமும். பிரசவ ஸ்திரீயை போல இடுக்கமும். வேதனைகளும் அதை பிடித்தது. வேதனைகளும் அதை பிடித்தது. அதாவது உலகத்தின் இயேசு வருவதற்காக பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிரசவிக்கிற ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் பிரசவ வலி ஆரம்பித்த பிறகு எவ்வளோ நாட்களுக்குள்ள அவள் பிரசவிப்பா. ஒரு வேளை ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு இப்போ சொல்லிவிடுவாங்க அது ப்ராக்சி பெயின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த வலி அப்படி வந்திருக்கு, இப்போ இல்லை, உங்களுக்கு இன்னும் நாள் இருக்குன்னு. ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ளே என்ன ஆயிரும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, பிரசவ வலி வந்துருச்சுனாலே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்ப அனுப்பிச்சிட்டாலுமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற என்னென்ன கொண்டு போகணும் எல்லாம் கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க, ரெடி பண்ணி ரெடியாக இருப்பாங்க. உடனே வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இப்போ உலகம் இருக்கிறது. எந்த நேரமும் இயேசு வெளிப்பட போகிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அடையாளங்கள் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். அடையாளங்கள் காண்பிக்கிறது. இவைகள் எல்லாம் முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தெரிந்து நீங்கள் தேவனோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். அப்போஸ்தலர் 1:7 எடுத்து வாசிப்போமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 1:7 எடுத்து வாசிப்போமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 1:7 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:7. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எப்போ நடக்கும் யாருன்னா ஊழியக்காரன் என்னை பார்த்து கேட்கறது வேற, நான் எப்போ வரவங்க எப்போ இயேசு வர்றாருன்னு சொல்கிறாங்களா. ஆனால் ஒரு இடத்துல ஒரு வசனம் என்னம்மா சொல்லுது, அவர் வருகிறார் என்பது தாமதிக்கிறதுனால நீ சோர்ந்து போகாத, வருகிறேன் என்றவர் வருவார், குறித்த காலத்தில் வருவார், நீ ஆயத்தமாயிரு. ஆமென். நீ ஆயத்தமாயிரு, நீ தேவனோடு இணைந்திரு, உன் நேரத்தை வீணாக்காத. போன அவர் உனக்கு திரும்ப வரவே வராது, உன் வாழ்க்கையில் வராது. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு நீ யோசிக்கணும். பிறந்த நாளை கொண்டாடும் போது அப்படியே சந்தோஷமாக கேட்க வெட்டி என்ன தெரியுமா, உன் மரண நாளுக்கு 1 வருஷம் முன்னே போயிருக்கிற, அதுவும் உன் மைண்டில் இருக்கணும். நீ மறிக்கக்கூடிய 1 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்கிற, நீ முன்னே போய்க்கிற. இப்போ 80 70 இல்லை 80னா யார் யார்கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு பாருங்கள், யோசித்து பாருங்கள். யார் யார் கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு யோசித்து பாருங்கள். இன்னும் இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்துருக்கணும், ஆயா மாதிரி நடக்கணும், போண்டா கடை போட்டு உட்காந்துக்கணும், அதெல்லாம் யோசித்து கூடாது. நம்ம இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போனோம். ஆமென். உலக வாழ்க்கை மேன்மையானது அல்ல, உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, முடிந்து போகக்கூடியது. என் வாழ்க்கையும் முடிய போகிறது, உங்கள் வாழ்க்கையும் முடிய போகிறது. மரணத்துக்கு வயசு இல்லை. எந்த நேரத்திலாவது சடிதியில் நம் மீது வரும். அதே போலத்தான் இயேசுவும் வரப்போகிறார். ஆமென், ஆமென். அதுக்கு தேவனுக்கு ஏற்ற ஆயத்தம் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா காரியமும் நம் காரியத்தில் நிறைவேற்றி சொல்லிகிட்டே வரோம். உங்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு சொந்த பாக்கிலும் உங்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணியே ஆகணும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் 1வது வசனத்தை நாம் வாசித்து முடிக்கப் போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனம். எபேசியஸ் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்வதை பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த காலம் லவதீக்கிய சபையின் காலம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வாந்தி பண்ணி போடப்படுவீர்கள். அங்கே அதில் சொல்லப்பட்டிருக்கிற என்ன வாசித்திருக்க, நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு பதிலாக நீ அனலாக இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, இல்லை குளிராவது இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அந்த இடத்துல என்ன ஆலோசனை நமக்கு சொல்கிறாரு அதை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த என்ன ஆலோசனை சொல்கிறாரு அதில் வாசிங்க பார்க்கலாம்.
லவதேக்கியா திருச்சபைக்கு சொல்லக்கூடிய காரியத்தை 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலேருந்து எழுதப்பட்டிருக்குல்ல, அதை வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி இப்படி நீ குளிரமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் வெதவெதப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடு, உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் நிர்பாக்கியம் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். நீ எப்படி இருக்கிறியா? எப்படி இருக்கிற? நீ நல்லா இங்கே துணி போட்டுங்கிற, இங்கே துணி தான் போட்டுங்கிற, மேக்கப் போட்டுங்கிற. ஆனால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதான் தெரியுமா? உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குதான் தெரியுமா? தேவனுக்கு முன்னே அந்த பட்டியல் திரும்ப வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதவெதப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் பிறவிய சம்பந்தம் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்றது எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறேன். நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எல்லாரோடு அவர்களை கடிந்து கொண்டு எல்லாரோடும் அவரை என்ன பண்றேன்? நேசிக்கிறவங்களை என்ன பண்றேன்? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு என்ன பண்ணுவாரு? கடிந்து கொண்டு ஆண்டவரே உன்னை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். காரணம் என்னன்னா உன்னை நேசிக்கிறார். ஏன் திட்டினே இருக்கிறார்னா உன்னை நேசிக்கிறார். நீ சரியா வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீ சரியா நடக்கணும், அழிக்கப்படக்கூடாது என்றது தேவன் விரும்புகிறபடியால் உன்னை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். வாசிங்க. ஆகையால் எப்படி இருக்கணும்? நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. என்ன சொல்றாரு? நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ எங்க நிக்கிறாரு? இவ்வளவு தூரமா இருந்தேன்ப்பா. அந்தந்த சபையின் காலத்துல தூரமா இருந்தேன். எப்போ லவதேக்கியா சபை ஆரம்பிச்சிருச்சோ நான் எங்க நிக்கிறேன்? வாசல் படியில நின்று விட்டேன். அதுலயும் எருசலேம் தேசமா வந்த பிறகு ரொம்ப கிட்ட இருக்கிறேன். அங்கே விளைச்சல்கள் வந்த பிறகு இன்னும் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். பட்டணங்கள் கட்டுவித்த பிறகு ரொம்ப கிட்ட வந்துட்டேன். எருசலேம் தலைநகரமாக மாற்றப்பட்டுருச்சு. அந்த தேவ ஆலய இடத்துல தொழுகையும் நடந்துருச்சு. நான் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறேன். நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த வசனத்துக்கான தான் விளக்கத்தை ஆண்டவர் திருப்பத்தூர்ல பேசி கொண்டிருக்கும் போது தேவன் கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? நான் உனக்குள்ளே பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன், என்னோட போஜனம் பண்ணுவான். என்னோட நீங்கள் நல்ல டேபிள் ஆண்டவர் நிறைய சமைச்சு வச்சிருப்பாரு, நம்ம சாப்பிடுவோம் அவர் சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிக்காத. என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல சமாரிய ஸ்திரீ இடத்தில் சொன்னதை, அந்த சூழ்நிலையில் அந்த சீஷர்களுக்கு சொன்னதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி போஜனம் என்றால் நீங்களும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள், நான் நிறைவேற்றினது போல நீங்களும் என்னோடு சேர்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. போஜனம் பண்ணுவேன், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமென். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற தூது. யோசித்து பார்,
ஒப்புக்கொடு. கடிந்து கொள்வது என்னுடைய வேலை, ஆவியானவர் சொல்லுகிறத பிரசங்கிப்பது என்னுடைய வேலை. நீ எப்படி எடுத்துக்கொள்கிறையோ எடுத்துக்கொள்ளு. தழுவுறாங்கன்னா தழுவிக்கோ, புரியுதா? கடிந்து கொண்டா ஏற்றுக்கோ, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழு. அப்படி இல்லையானால் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். எரிகிற அக்னி கந்தகமும் எரிகிற இடத்துல நீ பாத்திரமானாய் அடிவாய். யூ நீட் டு ரிப்பெண்ட். ஞானமாக யோசித்து தவறானவைகளை விட்டு விலகு, நீதியாக வாழு, நல்லா படி, சிரி, தமாஷ் பண்ணு, ஜாலியாக விளையாடு. ஆனால் எல்லாம் நீதியாக செய், நேர்மையாக செய், உண்மையாக செய். தேவனுக்கு முன்னே உத்தமமாக வாழு. உலகத்துக்கு பின்பதாக ஓடாத, உலக இச்சைகளுக்கு பின்பதாக ஓடாத. தேவனோடு கூட இணைந்திரு. ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார்.